Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த பின் லேடனோட செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை டிலே பண்ணி மேக் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த வீடியோல கைட்லைன்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கு. சோ அதனால பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கம்ப்ளீட்டா மானிடைசேஷன் ஆஃப் பண்ணி விட்டாங்க. சோ அதுல ரெவென்யூவே கிடையாது. இந்த வீடியோவுக்கு நாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெவென்யூ வர போறது கிடையாது. இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கனாலே உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பார்ட்டுக்கு வந்தீங்க அப்படினா உங்களுக்கு வேற லெவல்ல புரியும். அதே நேரத்துல செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் பேஜ்க்கான லிங்கையும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் பண்றப்ப அந்த லிங்க் உங்களுக்கு டக்கு டக்குன்னு சென்ட் பண்ண முடியும். நீங்க டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். இது மே 2, 2011 இந்த ஒரு நாள்ல இருந்து எக்ஸாக்ட்டா 10 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால செப்டம்பர் 11 அப்படின்ற ஒரு அட்டாக் நடக்குது. அந்த ஒரு அட்டாக்ல கிட்டத்தட்ட 3000 மக்கள் கொல்லப்படுறாங்க. அந்த ஒரு அட்டாக்கு காரணமா இருந்த ஒரே நபர் அப்படின்னா அது ஒசாமா பின் லாடன் தான். சோ அந்த ஒரு ஒசாமா பின் லாடன் தான் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்கா தேடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தேடின பல பிளேசஸ்ல முக்கியமான ஒரு பிளேஸ் தான் ஆப்கானிஸ்தான். சோ ஆப்கானிஸ்தான்ல அவர் இருக்காருன்ற துப்பு கிடைச்ச உடனே அவங்க அலசி ஆரஞ்சு தேடுறாங்க. ஆனா அப்படி அவங்க தேடுற இந்த ஒரு விஷயம் ஒசாமா பின் லாடனுக்கு தெரிய வருது. சோ அதனாலேயே ஆப்கானிஸ்தான்ல தலைமறைவா இருந்த ஒசாமா பின் லாடன் அங்கிருந்து மாயமா மறைஞ்சு பாகிஸ்தானுக்கு பறந்து போயிடுறாப்ல. சோ அதனாலேயே இந்த ஒரு தேடுதல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தோல்வியும் தான் கொடுக்குது. சோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த அமெரிக்காவுக்கு 2010 வருஷம் சிஏஏக்கு ஒரு துப்பு கிடைக்குது. அதுதான் பாகிஸ்தான்ல இருக்கிற அபாதாபாத் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட்ல ஒசாமா பின் லாடன் பதுங்கி இருக்கார் அப்படின்ற ஒரு துப்பு. அதுக்காக இந்த ஒரு துப்பும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு துப்பா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அங்கதான் எக்ஸாக்டா ஒசாமா பின் லாடன் இருக்கார் அப்படின்ற எந்த ஒரு துப்பும் அவங்களுக்கு கிடைக்கல. மேபி அங்க அவர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சிஏஏக்கு கிடைக்குது. ஏன்னா பாகிஸ்தான்ல போயிட்டு ஒரு நபரை தேடுறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா அங்க எக்கச்சக்கமான மலைகளும் சின்ன சின்ன வில்லேஜஸும் நிறைய இருக்குமா. சோ அந்த வில்லேஜஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் பதுங்கி இருக்காங்க அப்படின்றத பாகிஸ்தான் கவர்மெண்டே போய் தேடினா கூட தேடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப வெளியில இருந்து அமெரிக்கா அங்க போய் ஒருத்தர் தேடணும் அப்படின்னா அது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் தானா. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு இடையில நட்புறவு பெருசா இருந்துச்சான்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. சோ அதனாலே பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவ்வளவு ஈஸியா அமெரிக்கன்ஸ் எல்லாரையும் உள்ள விட்டு நீங்க போய் தேடுங்கலாம் பெர்மிஷன் கொடுத்துறவே மாட்டாங்க. சோ இந்த ஒரு காரணம் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இதை தாண்டி அங்க போய் பின் லாடன் தேடுறதுல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்சான விஷயமே ஒரு கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்காம அந்த நாட்டுக்குள்ள போயிட்டு இல்லைன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாம போயிட்டு அங்க இருக்கிற ஒரு நபரை தேடினாங்க அப்படின்னா அது அந்த நாட்டுல வாழ்ற மக்களோட பாதுகாப்பையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கிறோம் இல்லையா. சோ இது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிரும். சோ அதுவும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல போயிட்டு அமெரிக்கா ஒசாமா பின் லாடனை தேடுறதுல ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் பாகிஸ்தான்ல இருக்கிற சில லோக்கல் ஸ்பைஸோட உதவியோட அபதாபாத்ல இருக்கிற அந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக கண்டினியூஸா கண்காணிக்கிறாங்க. ஆனா என்னத்தத 1 வருஷம் அந்த காம்பவுண்ட கண்காணிச்சாலும் அமெரிக்கன் கவர்மெண்டால இங்க உண்மையிலே ஒசாமா பின் லாடன் இருக்காரா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணவே முடியலையா. அதனாலேயே இதுதான் அமெரிக்காவோட மோஸ்ட் ட்ரிக்கியஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா நினைச்சா எங்க வேணாலும் ஈஸியா போயிட்டு எதை வேணாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க இல்லையா. ஏன்னா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. அதே நேரத்தில் ஸ்பைஸும் வச்சிருப்பாங்க, மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா. ஆனா பாகிஸ்தான்ல இந்த காம்பவுண்ட்ல ஒசாமா பின் லாடன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரன்றத பாக்குறதுக்கு 1 வருஷமா கண்காணிச்சு அவங்களால ஒரு துப்ப கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படி அமெரிக்கன் கவர்மெண்டால கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் வாலா இருக்கு. அது மட்டும் கிடையாது இந்த காம்பவுண்ட் வால்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டோரி பில்டிங் இருக்கு. அந்த 3 ஸ்டோரி பில்டிங்ல யார் யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்காவால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சேட்டலைட் இமேஜ் அந்த இமேஜ் இந்த இமேஜ் சொல்லிட்டு எவ்வளவோ வச்சு ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா என்ன ட்ரை பண்ணாலும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க அதுல யாராச்சும் ஒருத்தர் ஒசாமா பின் லாடன் உருவத்துல இருக்காரா அப்படின்றத அமெரிக்காவால நோட்டம் போட்டு கண்டுபிடிக்கவே முடியலையா. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பெரிய பெரிய வாலா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா. அந்த வாலை தாண்டி அதுல இருக்கிற கேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கேட் மட்டும் இருக்காதான். ஃபர்ஸ்ட் கேட்டை ஓபன் பண்ண உடனே டைரக்டா நம்மளால பில்டிங்லாம் போயிட முடியாதான். அடுத்தடுத்த லேயர்ல அடுத்தடுத்த செக்யூரிட்டி சிஸ்டம் அடுத்தடுத்த கேட்டும் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி போறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாதான். அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பைஸை வச்சு விதவிதமா வேஷம் போட்டு உள்ள போக வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்களால அந்த காம்பவுண்ட் வால்குள்ள என்டர் ஆகவே முடியலையா. சோ அதனால அந்த காம்பவுண்ட் வால்குள்ள யார் யார் இருக்காங்கன்றத அமெரிக்காவால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாகவும் மாறுது. அமெரிக்காட்ட இருக்கிற பிரஷரும் அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஏன்னா ஒசாமா பின் லாடன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்தி அத்தனை பேரை கொண்டுட்டு போயிட்டாப்ல. அப்படி போனதுக்கு அப்புறம் அவரை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி நம்மளால பிடிக்க முடியல அப்படின்னா நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படின்ற ஒரு பிரஷர் அமெரிக்காவுக்கு அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதனாலேயே எப்படியாச்சும் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான பிரஷர் சிஏஏக்கு கொடுக்கப்படுது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்து ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு போறாங்க. அப்படி போறப்ப அந்த டைம்ல அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த பாரக் ஒபாமா இருக்காரு பாத்தீங்களா. அவர் அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு. அந்த ஒரு மீட்டிங்ல எங்க ஒசாமா பின் லாடன் இருக்காரா அப்படின்றத கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ஆபரேஷன் எந்த லெவல்ல இருக்கு, நீங்க அவர் அங்க இருக்காருன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே சிஏஏ சார் அங்க ஒசாமா பின் லாடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், நாங்க அவரோட மூவ்மெண்ட் இருக்கதை ஃபீல் பண்ற மாதிரி உணர்றோம். சோ அவர் கண்டிப்பா அங்க இருப்பார் போல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பிரசிடென்ட் பாரக் ஒபாமானாலும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என்னங்க நீங்க வாட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணாம அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, இப்படி நீங்க
டவுட்டா சொல்றத வச்சு நம்மளால அங்க போய் அட்டாக்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அட்டாக் பண்ண போற அந்த ஒரு பிளேஸ் இருக்கிற நாடு பாகிஸ்தான். அந்த ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையில அந்த அளவுக்கு பெருசா நட்புறவே கிடையாது. சோ அப்படி நட்புறவு இல்லாத ஒரு நாட்டுல போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அங்க ஒசாமா பின் லாடன் இருந்தா கூட ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அங்க ஒசாமா பின் லாடன் மட்டும் இல்ல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய போருக்கே காரணம் அமைஞ்சிரும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒசாமா பின் லாடன் இல்லாம நம்ம இந்த மாதிரி அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரட்டா கிளாசிஃபைடா பண்ற எல்லா மிஷனுமே இந்த உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரிய வந்துரும். அது மட்டும் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா மேல மற்ற நாடுகள் வச்சிருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். சோ தயவு செய்து இந்த மாதிரி பொறுப்பில்லாம நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பதில் சொல்லாம கன்ஃபார்ம் அங்க இருக்காருன்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பிரசிடென்ட் கிளம்பி போயிடுறாப்ல. சோ அப்படி பிரசிடென்ட் பாரக் ஒபாமா கிளம்பி போன உடனே சிஐஏவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ புஷ் பண்ணி ட்ரை பண்ணி அந்த காம்பவுண்ட் வால்குள்ள ஒசாமா பின் லாடன் இருக்காருன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் ஒரு சின்ன எவிடன்ஸை கூட அவங்களால கலெக்ட் பண்ண முடியல. சோ இது சிஐஏக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கே ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணுது. இதை தாண்டி இன்னொரு பிரஷரும் அமெரிக்கன் கவர்மெண்ட் மேல போகுது. அதுதான் சப்போஸ் இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒசாமா பின் லாடன் இருந்து நம்ம அட்டாக் பண்ண தவிர நம்ம அட்டாக் பண்ண போற விஷயம் தெரிஞ்ச ஒசாமா பின் லாடன் இங்கிருந்து வெளியே தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து ஒசாமா பின் லாடன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாமையே கூட போகலாம். அப்படி மட்டும் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அவர் அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பையும் கிரியேட் பண்ணி நம்மளே கொடுக்குற மாதிரி ஆயிரும். சோ இந்த ஒரு சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடவும் கூடாது. இது மேபி நம்மளோட லாஸ்ட் சான்ஸா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிரஷரும் அமெரிக்கன் கவர்மெண்ட்ல அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ அதனால எமர்ஜென்சியா இன்னொரு மீட்டிங்கும் போடப்படுது. அந்த ஒரு மீட்டிங்ல உண்மையிலேயே அங்க ஒசாமா பின் லாடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சிஐஏ கன்ஃபார்மா 90% இருக்கு எங்களால ஷூர் ஷாட்டா சொல்ல முடியும் சார், ஆனா மிச்சம் இருக்கிற 10% எங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாரக் ஒபாமா சரி ஓகே 90% அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, சோ இந்த ஒரு நம்பிக்கை வச்சு அந்த காம்பவுண்டை நம்ம அட்டாக் பண்ணுவோம், அதுக்கான மிஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமா பின் லாடன் அட்டாக் பண்றதுக்கான மிஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்துறாரு. அந்த மிஷன் தான் ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர். இந்த ஒரு ஆபரேஷனுக்காக பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்டா இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையும் உள்ள வந்து இறக்குறாங்க. அதுல முக்கியமா சொன்னா சீல் டீம் 6 இந்த ஒரு ஆபரேஷன்ல இறக்குறாங்க. இந்த சீல் டீம் 6 பத்தி சொல்லணும்னா இவங்க தான் அமெரிக்காலே ஹைலி ட்ரெயின்டு நேவி சீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் அமெரிக்கா எந்த ஒரு ஹைலி கிளாசிஃபைடு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இறக்கவே செய்வாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூ, ஸ்பெஷல் எஸ்பியனாஜ் மிஷன்ஸ், கவுண்டர் டெரரிசம், எனிமியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணி அடிக்கிறது, அப்புறம் அமெரிக்காவை பயமுறுத்திட்டு இருக்க எனிமியை டெட்லி அட்டாக் பண்றது மாதிரியான விஷயங்களை அசால்ட்டா பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்களாம். சோ அந்த மாதிரியான ஒரு மிஷன் தான் இந்த ஒசாமா பின் லாடனை பிடிக்கிறதும். சோ அதனால தான் சீல் டீம் 6 அமெரிக்கா இதுக்காக இறக்கிருக்காங்க. இந்த சீல் டீம் 6ல பாத்தீங்கன்னா மொத்தம் 24 பேர். இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 79 கமாண்டோஸ், அப்புறம் ஒரு டாக், அப்புறம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் டீம் சொல்லிட்டு அமெரிக்கால இருக்க பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டீம் இந்த ஆபரேஷனுக்கு இறக்கிருக்காங்க. அப்படி இவங்களை இந்த ஆபரேஷன்ல இறக்கணும்னு நேவி சீல்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆர்டர், நீங்க பாகிஸ்தான் அந்த காம்பவுண்டுக்குள்ள இறங்குறீங்க, அப்படி இறங்கணும்னே ஒசாமா பின் லாடனை உயிரோட இல்லாட்டா பிணமாவோ பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் ஒசாமா பின் லாடன் சரணடையவே மாட்டாப்ல. சோ அதனாலதான் அவரை உயிரோட இல்லாட்டா பிணமாவோ பிடிச்சிட்டு வர சொல்லிருக்காங்க. ஆனா என்னதான் இந்த ஒரு ஆபரேஷன் நம்ம இவ்வளவு ஈஸியா வார்த்தையில சொல்லிட்டாலும் பாகிஸ்தானுக்குள்ள எப்படி என்ட்ராக போறோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸை சைட் பை சைடு அமெரிக்கா வகுத்துட்டே தான் இருந்திருக்காங்க. அப்படி அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஏன் இந்த ஆபரேஷனை பாகிஸ்தான் மிலிட்டரியோட சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்றது. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜியை போடுறப்பே அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆபரேஷன்ல பாகிஸ்தான் மிலிட்டரி நமக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது அப்படின்றது. சப்போஸ் அவங்க ஹெல்ப் பண்ணாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியாச்சும் லீக் ஆகி ஒசாமா பின் லாடனோட காதுக்கு எட்டிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா ஒசாமா பின் லாடனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல இருந்து தப்பிச்சு ஓடிடுவார் இல்லையா. சோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த ஸ்ட்ராட்டஜியை நிராகரிச்சிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் போடுறாங்க. அதுதான் பேசாம நம்ம ஏன் பாகிஸ்தான்ல இருக்க அந்த காம்பவுண்ட்ல போய் பாம்பை போட்டு வந்துடக்கூடாது, அப்படி பாம்பை போட்டு வந்துட்டா அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்க ஒசாமா பின் லாடன் இறந்து போயிடுவாப்ல, நம்ம மிஷனும் சக்சஸ்ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலே ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கு. ஏன்னா இவங்க பாம்பு போடுற அந்த ஒரு டைம்ல அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒசாமா பின் லாடன் இருந்துட்டாப்ல அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல் ஆயிரும். சப்போஸ் இவங்க பாம்பு போடுற அந்த ஒரு டைம்ல அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒசாமா பின் லாடன் மட்டும் இல்ல அப்படின்னா பாகிஸ்தான்ல வந்து அமெரிக்கா குண்டை போட்டுட்டா அப்படின்ற ஒரு செய்தி ஒசாமா பின் லாடன் காதுக்கு எட்டிரும் இல்லையா. சோ அப்படி எட்டுச்சு அப்படின்னா ஒசாமா பின் லாடன் கடுப்பாயிருவாப்ல, அதுக்கடுத்து அமெரிக்கால எக்கச்சக்க தாக்குதல நடத்துவாப்ல இல்லையா. சோ அதனாலே இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நிராகரிச்சாங்க. அப்புறம் எப்படிதான் பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ராகி ஒசாமா பின் லாடனை தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் பேசாம நம்ம ஓல்டு ஸ்கூல் மெத்தடையே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ஸ்கூல் மெத்தடையும் பயன்படுத்துறாங்க. இந்த ஓல்டு ஸ்கூல் மெத்தட்னா வேற எதுவும் கிடையாது, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கே தெரியாம பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ராகி அந்த காம்பவுண்ட் அடைஞ்சு அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்க ஒசாமா பின் லாடனை உயிரோட இல்லாட்டா பிணமாவ தூக்கிட்டு வரதான் இந்த ஓல்டு ஸ்கூல் மெத்தட். ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லாடனை கண்டிப்பா புடிச்சிட்டு வர முடியும் இல்லையா. அப்படி புடிச்சிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இது ஒசாமா பின் லாடன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அமெரிக்காவோட இந்த ஆபரேஷன் சக்சஸ் தானே. சோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் எந்த ஒரு மிகப்பெரிய
பெரிய ஓட்டையும் கிடையாது. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில யூஸ் பண்ண போற டீமுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஆபரேஷனுக்காகவே பாத்தீங்கன்னா அமெரிக்கா மாடிஃபைடு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த ஒரு ஹெலிகாப்டர்ஸோட சிறப்பு அம்சமே என்னன்னா, இது வானத்துல பறக்கிறப்ப அந்த அளவுக்கு பெருசா சவுண்ட் வரவே வராது. இன்னும் சொல்லணும்னா இது ரொம்ப குயட்டாவே பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்ஸ் எனிமி நாட்டோட எல்லைக்குள்ளேயே பறந்தாலும் எனிமி நாட்டோட ரேடாரால கண்டுபிடிக்கவே முடியாதா. அந்த அளவுக்கு ரேடார்லயே சிக்காம பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் தான் இந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ். சோ இந்த ஹெலிகாப்டர்ஸ் தான் இந்த ஆபரேஷன்ல யூஸ் பண்ண போறாங்க. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன்ல ஈடுபடக்கூடிய டீமுக்கும் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா பிளான்ஸையும் பயங்கர சீக்கிரட்டா மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி மேற்கொண்டுட்டு இருக்கப்ப மே 1 2011 வருஷம் நள்ளிரவு 1:22 மணி போல அமெரிக்கன் பிரசிடென்டான பாரக் ஒபாமா இருந்து ஒரு வேர்டு வருது. அந்த ஒரு வேர்டு யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்த லியன் பனிட்டாக்கு வருது. அந்த ஒரு வேர்டை கேட்டோன்னே அந்த வேர்டு அட்மிரல் வில்லியம் மெக்ரேவனுக்கு அவர் பாஸ் பண்றாப்ல. அந்த ஒரு வேர்டு தான் நீங்க இப்ப இந்த மிஷனை மேற்கொள்ளலாம் அப்படின்றது. சோ இந்த ஒரு ஆர்டரை கொடுத்தோன்னே அமெரிக்கன் பிரசிடென்ட் பாரக் ஒபாமாவும் நேஷனல் செக்யூரிட்டி டீமும் சிச்சுவேஷன் ரூம்குள்ள மூவ் ஆகுறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் ரூம்னா வேற எதுவும் கிடையாது, இந்த ஆபரேஷன்ல அங்க நடக்கிற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் லைவா அமெரிக்கால இருந்தபடியே பாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ரூம் தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் ரூம். சோ அந்த ஒரு ரூம்ல தான் இப்ப அமெரிக்காவோட உயர் அதிகாரிகள் எல்லாமே பதற்றத்தோட இருக்காங்க. அடுத்த சில மணி நேரங்கள்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமே அமெரிக்காவோட மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்த கிரிட்டிக்கல் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பதற்றமும் டென்ஷனும் அந்த ரூம்குள்ள நிலவிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த மிஷன்ல அந்த காம்பவுண்ட் வால்குள்ள இறங்குற யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலுமே அந்த மிஷனையும் ஃபெயிலியர் ஆக்கிரும். அதே நேரத்துல ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் டவுன் கிரேட் ஆக்கிரும். சோ அதனாலதான் அந்த ரூம்குள்ள இருக்க எல்லாரும் கைய பசஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க கைய பசஞ்சிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல தான் அந்த மாடிஃபைட் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹெலிகாப்டர்ஸ் ட்ரெயின் பண்ணப்பட்ட நேவி சீல்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் டீமை ஏத்திக்கிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானை நோக்கி பறக்க தயாராகுது. அப்படி பறக்க தயாரா இருந்த அந்த 2 ஹெலிகாப்டருமே மே 1 கடந்து மே 2 நள்ளிரவு 1:25 மணி போல ஆப்கானிஸ்தான்ல இருந்து வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்க ஆரம்பிச்ச அந்த 2 ஹெலிகாப்டரும் கிட்டத்தட்ட 2 மணி நேரமா வானத்துல பறந்து அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த டார்கெட்டான பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த அபதாபாத் காம்பவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்துல அதிகாலை 3:30 மணியை போல வந்தடையுது. அப்படி அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்துல வந்த உடனே அவங்களோட நெக்ஸ்ட் பிளான் காம்பவுண்டுக்கு வெளியிலேயே ஹெலிகாப்டர் நிப்பாட்டி அதுல இருந்து ரோப்பை கீழே இறக்கி அது வழியா ஹெலிகாப்டர்ல இருக்கிற எல்லா நேவி செல்ஸுமே கீழே இறக்குறதா தான் இருந்துச்சு. அந்த ஒரு ப்ராசஸ் ஒரு ஹெலிகாப்டர் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த சிச்சுவேஷன் ரூம்ல இருக்கிற எல்லா ஹையர் ஆபீசர்ஸும் ஓரளவுக்கு சிவரிங் கம்மியா உட்காந்துட்டு எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல இன்னொரு ஹெலிகாப்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஹெலிகாப்டர் சிறுசா ஒரு மெக்கானிக்கல் மால் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகுது. சோ இந்த ஒரு மால் ஃபங்க்ஷன் பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருக்கிற பைலட்டுக்கு மட்டும் கிடையாது, சிச்சுவேஷன் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா ஹையர் ஆபீசருக்குமே உச்சக்கட்ட பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இந்த ஒரு மால் ஃபங்க்ஷன் அந்த ஒரு ஹெலிகாப்டர் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளலாம். அப்படி மட்டும் தள்ளிருச்சு அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் தரையில விழுந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சத்தத்தை கிரியேட் பண்ணிரும் இல்லையா. அப்படி மட்டும் சத்தத்தை கிரியேட் பண்ணுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிரும் அப்படின்றது அந்த சிச்சுவேஷன் ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியுது. இது அந்த ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருக்கிற பைலட்டுக்கும் நல்லா தெரியுது. இருந்தாலும் இந்த ஒரு ஹெலிகாப்டர் எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு சத்தம் வராத அளவுக்கு லேண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்து அந்த ஒரு ஹெலிகாப்டர் நோஸ் லேண்டிங் பண்ண வைக்கிறாரு. அப்படி பண்ண வைக்கிறப்ப அது தாறுமாறா தான் சுத்தி போய் விழுகும். சோ அதனாலே காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே கிராஸ் லேண்டிங் பண்ணலாம் அப்படி நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா தாறுமாறா சுத்தி கடைசியில காம்பவுண்ட் வால்குள்ளேயே போய் கிராஸ் லேண்டிங் ஆயிருது. ஆனா என்னதான் இந்த ஹெலிகாப்டர் அந்த காம்பவுண்ட் வால்குள்ள போயிட்டு கிராஸ் லேண்டிங் ஆனாலும் பைலட்டோட திறமையான லேண்டிங்னாலே அந்த ஒரு கிராஸ் லேண்டிங்னால பெருசா எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகல. அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கிற எந்த ஒரு நேவி செல்ஸ்க்கும் பெருசா காயமும் ஏற்படல. அதே நேரத்தில் இது அதிகாலை 3 மணி அப்படின்றதுனால இந்த கிராஸ் லேண்டிங்னால ஏற்பட்ட அந்த ஒரு சத்தத்தை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருமே பெருசா வேக்கப் ஆகவும் இல்ல. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தா சிச்சுவேஷன் ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஓரளவுக்கு சின்ன மன அமைதியை கொடுக்குது, ஒரு நல்ல பிரீத்தையும் கொடுக்குது. சோ இந்த ஒரு சிச்சுவேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் ரூம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஹெலிகாப்டர் பேக்கப்புக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கலாம் அப்படின்றதுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அந்த 2 ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அதே ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைக்கவும் செய்யறாங்க. சோ அந்த 2 பேக்கப் ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா இப்போ அந்த அபதாபாத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கீழே இருக்கிற நேவி செல்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க காம்பவுண்ட் வாலோட டோரை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி கதவை உடைக்கிறதுக்காகவே அந்த நேவி செல்ஸ்ல எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட்ஸையும் கூட்டு வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா சத்தம் வராத மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு அந்த காம்பவுண்ட் வால்ல அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு கதவா உடைச்சிட்டு உள்ள போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கதவை உடைச்சிட்டு போறது நம்ம வார்த்தையில இப்ப சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி கதவை உடைச்சிட்டு போறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது செம்ம பதற்றமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க இப்ப மேற்கொண்டு இருக்கிற இந்த ஒரு மிஷன் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கே தெரியாம சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க இல்லையா, சோ அதனால இந்த ஒரு மிஷனை எவ்வளவு தூரம் குயிக்கா செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் குயிக்கா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல வெளியே பெருசா சத்தம் வராத மாதிரி நடந்துக்கணும். ஏன்னா இந்த ஒரு அகமதாபாத் காம்பவுண்ட்ல இருந்து சில மைல் தூரத்துல தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு ஆர்மி பேஸும் இருக்கு. அந்த ஒரு ஆர்மி பேஸ்க்கு சவுண்ட் கேட்காத மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணணும். சப்போஸ் அங்க சவுண்ட் கேட்டுச்சுன்னா அவங்க இங்க வந்துருவாங்க இல்லையா, அதையும் அவங்க பாத்துக்கணும். எவ்வளவு தூரம் குயிக்கா பண்ணணுமோ அதையும் பண்ணணும். அதே நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்கும் டவுட் வராமையும் பாத்துக்கணும். சோ இவ்வளவு விஷயங்களை உள்வாங்கிக்கவும் செய்யணும். அதே நேரத்துல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க முன்னேறியும் போகணும் இல்லையா. சோ இது உச்சக்கட்ட பதற்றத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷன் தான். ஆனா அதையும் இவங்க ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து இவங்க கீழே இறங்கினது எக்ஸாக்டா 3 நிமிடம் கிடக்குது. அதாவது 3:33 மணி ஆகுது. அந்த ஒரு டைம்ல அந்த காம்பவுண்ட் வாலோட மெயின் டோரை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி பிளாஸ்ட் பண்ண உடனே காம்பவுண்ட் வால் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு கட்டடத்துக்குள்ள என்டர் ஆறாங்க. அப்படி என்டர் ஆன உடனே கிரவுண்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கறப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி யாருமே இல்லன்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே உள்ள இருக்கிற படிக்கட்டு வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மெல்ல சவுண்டே வராம ஏறி போறாங்க. அப்படி ஏறி போறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 அடல்ட் இருக்கிறத பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே அவங்கள கன் பாயிண்ட்ல வச்சு கைது பண்ணிடுறாங்க. அப்படி அவங்கள கைது பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கறப்ப அங்க எக்கச்சக்கமான சின்ன பிள்ளைங்க இருக்கத பாத்துறாங்க. இத பார்த்த உடனே நேவி சீல்ஸுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, நம்ம ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட தேடி வந்திருக்கோம், அவன் மேபி இங்க கூட இருக்கலாம். அப்படி ஒசாமா பின் லாடன் இங்க இருந்தார் அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல இந்த சின்ன பிள்ளைகளை இங்க தூக்கி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க உயிர் பாதுகாப்பு அவங்க பெருசா கன்சிடரே பண்ணாம தான் வச்சிருக்கலாம். இல்லாட்டினா அவங்க டீம்ல இருக்கிற மெம்பர்ஸோட ஃபேமிலி எல்லாத்தையும் இங்க தங்க வச்சிருக்கலாம். ஆனா இது எப்படி நம்மளோட மெயின் டார்கெட் ஒசாமா பின் லாடனை பிடிக்கிறதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையுமே பாதுகாப்பா ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு முன்னேறி போறாங்க. அதாவது செகண்ட் ஃப்ளோருக்கு முன்னேறி போறாங்க. அப்படி முன்னேறி போறதுக்குள்ள அடுத்த 2 நிமிடம் கடந்துருது. அதாவது 3:35 மணி ஆகுது. அந்த ஒரு டைம்ல செகண்ட் ஃப்ளோர் என்டர் ஆன உடனே இவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட் சைடுல இருந்து எக்கச்சக்கமான கன் சவுண்ட் கேக்குது. துப்பாக்கியை வச்சு சுடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆப்போசிட் சைடுல இருந்து சுட ஆரம்பிச்ச உடனே நேவி சீல்ஸ் அவங்களோட துப்பாக்கி வச்சு டப்பு 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 டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுட ஆரம்பிச்ச உடனே இவங்க 2 பேரும் மாறி மாறி சொல்றதுனால சவுண்ட் அளவுக்கு அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு சத்தம் கேட்டோன்னே அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கவங்களும் வேக்கப் ஆயிடுறாங்க. அப்படி வேக்கப் ஆனதுல சில பேர் அவங்க வீட்டுல இருந்து வெளியே வந்து என்னையாது இந்த நடு ராத்திரில இந்த காம்பவுண்ட் இப்படி துப்பாக்கி சூடு சவுண்ட் கேக்குது, அங்க என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைமையை சொல்லிட்டு வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க வெளியே வந்து பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா சில நேவி சீல்ஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் நிப்பாட்டி வச்சிருந்திருக்காங்க. சோ அவங்கள ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மொழியை நல்லா பேசுவாரு. சோ அவர் அங்க நின்றுட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு இங்க பாகிஸ்தான் கவர்மெண்டோட ஒரு மிலிட்டரி மிஷன் நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு மிஷன்ல நீங்க தலையிடக்கூடாது. சப்போஸ் அதையும் தாண்டி நீங்க இந்த ஒரு மிஷனுக்குள்ள தலையிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களை கைது பண்ண நேரிடும், உங்களை ஜெயில போட வேண்டியிருக்கும். சோ தயவு செஞ்சு இதுல இன்வால்வ் ஆகாம உங்க வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மொழியிலேயே ஃப்ளூயன்ஸா பேசுறாரு. சோ இவர் ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி பேசுறத பார்த்தோன்னே அங்க இருந்த மக்களும் ஒருவேளை நம்ம ஆர்மி தான் இந்த மாதிரி மிஷனை மேற்கொண்டுட்டு இருக்காங்களா, அப்ப சரி நம்ம இதுல எதுக்கு தலையிட்டுக்கிட்டு தேவையில்லாம தலையிட்டு ஜெயில போறதுக்கு நம்ம தூரமா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா வேடிக்கை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை வெளியில நேவி சீல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் உள்ள செகண்ட் ஃப்ளோர்ல துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த ஒரு துப்பாக்கி சூடுல நேவி சீல் சுட்ட கன்ல இருந்து வந்த ஒரு குண்டு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஒரு நபரை போட்டு தாக்கிறது. அந்த நபர் தான் இப்ப இந்த பில்டிங்ல பின் லாடன் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்ச பின் லாடனோட கொரியர் பாயா இருந்த அபு அஹ்மத் அல் கொய்தி. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்திருந்தோம் பாத்தீங்களா, அபு அஹ்மத் அல் கொய்தி அவரு இந்த ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல நேவி சீலால சுட்டு கொல்லப்படுறாரு. சோ இப்படி அபு அஹ்மத் அல் கொய்தியை சுட்டு கொன்ற உடனே அடுத்த செகண்ட் ஃப்ளோருக்கு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போக ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் இவங்க முன்னேறி போலாம் சொல்லிட்டு தேர்ட் ஃப்ளோருக்கு போக எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த தேர்ட் ஃப்ளோர் படிக்கட்டுல ஏற விடாமையே ஆப்போசிட் சைடுல இருந்து கன் ஷாட் அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ அதனால இவங்க பதுங்கி ஆப்போசிட் சைடு மறுபடியும் சுட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சுட்டுட்டு இருக்கப்பே பார்த்தா இவங்களால முன்னோக்கி மேல தேர்ட் ஃப்ளோருக்கு போகவே முடியல. டைம் மட்டும் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. இப்ப டைம் எக்ஸாக்ட்டா 3:37 ஆகுது. அந்த ஒரு டைம்ல தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு நபர் அவரோட கையில இருந்து துப்பாக்கியை வச்சுட்டு எந்த விதமான பயமும் இல்லாம முன்னாடி இருக்கிற நேவி சீலை பார்த்து டப்பு 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 டப்புன்னு சுட்டுட்டே வந்துட்டு இருக்காப்ல. அப்படி சுட்டு வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு நபரையும் நேவி சீல் யோசிக்காம டக்குன்னு அவங்களோட கண்ணை வச்சு சாதுரியமா சுட்டு அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ விலைக்கு பாக்குறாங்க. அப்படி விலைக்கு பாக்குறப்பதான் இது வேற யாரும் கிடையாது, நம்ம தேடி வந்த ஒசாமா பின் லாடனோட மகன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு நபர் தான் ஒசாமா பின் லாடனோட மேக்சிமம் மிஷனுக்கு முக்கிய கையாவும் பெரிய கையாவும் முன்னாடி இருந்து நடத்திருக்கான் அப்படின்றதும் நேவி சீலுக்கு தெரிய வருது. இப்படி ஒசாமா பின் லாடனோட மகனை கொண்ட உடனே அடுத்து தேர்ட் ஃப்ளோரை நோக்கி இவங்க முன்னேறி போறாங்க. அப்படி முன்னேறி போற அந்த ஒரு சமயத்துல டைம் 3:39 ஆகுது. இந்த ஒரு டைம்ல அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கா இருந்தாலும் சரி நேவி சீல்ஸ்க்கா இருந்தாலும் சரி உச்சக்கட்ட பதற்றம் தான் கிரியேட் ஆகுது. ஏன்னா இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ளோர் தானே, அந்த ஃப்ளோர்ல ஒசாமா பின் லாடன் இருந்தா மட்டும்தான் இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லாவே முடியும். சப்போஸ் ஒசாமா பின் லாடன் மட்டும் இல்ல அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமா மாறிடும். அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய போருக்கே காரணமா அமைஞ்சிரும் இல்லையா.
இல்லையா. சோ அதனாலே உச்சகட்ட பதற்றத்தோட நேவி சீல்ஸ் 3வது ஃப்ளோருக்கு முன்னேறி போறாங்க. சோ அப்படி இவங்க 3வது ஃப்ளோருக்கு முன்னேறி போறப்ப அவங்க எக்கச்சக்கமான பெண்கள் இவங்களை முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தடுத்துட்டு இருக்கப்ப அந்த 3வது ஃப்ளோர்ல அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் நேவி சீல்ஸ்க்கு தெரியுது. அந்த உருவத்தை பார்த்தோன்னே நம்ம தேடி வந்த டார்கெட் இதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேவி சீல்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அந்த பின்னாடி மறைஞ்சிருந்த அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, அது முன்னாடி நின்று இருந்த பெண்களை நேவி சீல்ஸை நோக்கி தள்ளி விடுது. அப்படி தள்ளிவிட்டு அந்த சமயத்துல நேவி சீல்ஸ்ல இருந்த சில பேர் அந்த உருவத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அப்படி துப்பாக்கி சூடு நடத்துறப்ப அதுல இருந்து பாய்ந்து வந்த குண்டு அந்த உருவத்தையும் துளைக்குது. அப்படி துளைச்ச உடனே அந்த உருவம் சரிஞ்சு கீழே விழுகுது. அப்படி சரிஞ்சு விழுந்தோடனே டக்குன்னு நேவி சீல்ஸ் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே ஜெரோனிமோ 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 அப்படின்னு கத்துறாங்க. இந்த ஜெரோனிமோ வேர்டுக்கு பெருசாலாம் அர்த்தம் கிடையாது. நம்ம தேடி வந்த எனிமி டார்கெட்டை கொன்னுட்டோம் அப்படின்றத எக்ஸைட்மெண்டோட வெளிப்படுத்துற வேர்டு தான் இந்த ஜெரோனிமோ. சோ தட் மீன்ஸ் அந்த ஒரு உருவம் வேற யாரும் கிடையாது, ஒசாமா பின் லேடன் தான். சோ அந்த ஒரு ஃபேஸை லைவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிச்சுவேஷன் ரூம்ல இருந்த யுஎஸ் உயர் அதிகாரிகள் எல்லாருக்குமே உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ நேவி சீல்ஸ் எக்ஸாக்ட்டா அபதாபத்துல தரை இறங்கினதுல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட்டை சுட்டு புடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக இதோட மிஷன் முடிஞ்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. எஸ், இந்த இடத்தப்பெல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும் இல்லையா. அதாவது அமெரிக்கா தான் இந்த மிஷனை மேற்கொண்டுச்சு அப்படின்னு எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்டுட்டு போகாம அதே நேரத்துல பின் லேடனோட பாடியையும் கொண்டு போகணும் இல்லையா. சோ அதற்கான வேலைப்பாடுகளை அடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க செய்ய ஆரம்பிச்ச அந்த ஒரு டைம்ல வெளியில் நின்று இருந்த பாகிஸ்தான் மக்களுக்கு உண்மையிலேயே இவங்க நம்ம ஆர்மி தானே அப்படின்னு டவுட் வர ஆரம்பிச்சது. அப்படி வர ஆரம்பிச்சோன்னே நீங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கல்லெடுத்து வீச ஆரம்பிச்சிடறாங்க. சோ இந்த மாதிரி கல்லெறிஞ்சிட்டு இருக்கவங்கள வெளியில இருக்க நேவி சீல்ஸ் ஒரு பக்கம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சமாளிச்சிட்டு இருக்கப்பே உள்ள இருக்க நேவி சீல்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எவிடன்ஸை விடாம கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பின் லேடனோட பாடியையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேக் பண்ணிட்டு இருக்கப்பே டைம் ஆகுது. அதிகாலை 4:05 ஆகுது. அந்த ஒரு டைம்ல இங்கிருந்து முதல் ஹெலிகாப்டர் புறப்பட தயாராகுது. அந்த ஒரு ஹெலிகாப்டர்ல பின் லேடனோட பாடி ஏத்திட்டு சில நேவி சீல்ஸ் அங்கிருந்து புறப்படவும் செய்றாங்க. அப்படி ஒரு ஹெலிகாப்டர் அங்கிருந்து கிளம்பின அந்த ஒரு சமயத்துல உள்ள ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் லேண்டிங் ஆச்சு பாத்தீங்களா. அதாவது உள்ள வந்து கிடக்கு பாத்தீங்களா. அந்த ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து எந்த ஒரு எவிடன்ஸையும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் எடுத்துற கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த ஹெலிகாப்டரை பாம்பு வச்சு தகர்க்கறாங்க. அந்த ஒரு சத்தம் பயங்கரமா கேக்குது. அந்த ஒரு சத்தமே சில மைல் தூரத்துல இந்த பாகிஸ்தான் ஆர்மி பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வேக்கப் பண்ண வைக்குது. சோ அது வரைக்கும் சரௌண்டிங்ல எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பாகிஸ்தான் ஆர்மி இப்ப அந்த இடத்துல ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நோட் பண்றாங்க. நோட் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த இடத்தை நோக்கி விரைந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆர்மி அபதாபத்தை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் பேக்கப்காக பாகிஸ்தான் பார்டர்ல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த பேக்கப் ஹெலிகாப்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அபதாபத்தை ரீச் பண்ணிடுது. அப்படி ரீச் பண்ணோடனே மிச்சம் இருக்க டீமும் பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்படி புறப்பட்ட இந்த 2 ஹெலிகாப்டருமே பாத்தீங்கன்னா அதிகாலை 5:53 மணி போல யுஎஸ் ஆக்குபைட் பாகிஸ்தான் டெரிட்டரியும் வந்து அடைஞ்சிருது. அதாவது அமெரிக்கா சக்சஸ்ஃபுல்லா இந்த மிஷனை முடிச்சிருது. அதுவும் சீக்ரெட்டாவே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம முடிச்சிருது. ஆனா எனக்கு தான் இந்த ஒரு மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாலும் இந்த ஒரு மிஷன்ல கொல்லப்பட்ட இந்த ஒரு உருவம் உண்மையிலேயே ஒசாமா பின் லேடன் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஹாப்பினஸை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஹையர் ஆபீசர் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னமும் ஹாப்பினஸை வெளிப்படுத்தாம அவங்களோட சந்தோஷம் எல்லாத்தையுமே அடக்கி தான் வச்சிருக்காங்க. என்னடா சொல்றீங்க, அதான் ஒசாமா பின் லேடன் சுட்டே பிடிச்சிட்டாங்க, அந்த முகமும் அதே முகமா தான் இருக்கு, உருவம் அதே உருவம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த ஒரு இடத்துல தான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டே ஒரு சின்ன விஷயத்துல பயப்படுறாங்க. அதுதான் ஒசாமா பின் லேடன் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க தடவை பாடி டபுளிங் பண்ணிருக்காப்லையா. அதாவது இவரை மாதிரி இன்னொரு உருவம் இருக்கிற சில பேர்லாம் அடிக்கடி மாட்டி விட்டு போயிருக்காப்லையா. சோ அதே மாதிரி இந்த தடவை இவங்க சுட்டு பிடிச்சதும் ஒசாமா பின் லேடன் இல்லாம அவர மாதிரியான உருவம் இருக்கிற இன்னொருத்தரா இருந்திருந்தா அது ஒரு மிகப்பெரிய கியாவாட்டிக்கா கிரியேட் பண்ணிடும் இல்லையா. சோ இது ஒசாமா பின் லேடன் தான் அப்படின்றது 100% கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற யுஎஸ் பேஸ்க்கு வந்த ஒசாமா பின் லேடன் பாடியில இருக்கிற எல்லா அங்காடையாளங்களையும் நோட் பண்றாங்க. அதே நேரத்துல அவரோட பாடியில இருக்கிற சின்ன சின்ன திசுகளை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறாங்க. அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட் காலை 7 மணிக்கு வருது. அந்த ஒரு ரிப்போர்ட்ல இது ஒசாமா பின் லேடன் தான் அப்படின்றத 100% கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. அப்படி 100% கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற எல்லா ஹையர் ஆபீசர்ஸ்க்குமே உச்சக்கட்ட ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. அதை செலிப்ரேட் பண்ணவும் செய்றாங்க. ஆனா என்னத்தை தான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒசாமா பின் லேடனை நம்ம சுட்டு புடிச்சிட்டோம் அப்படின்ற இந்த ஒரு நியூஸை உடனே வெளியிட்டாங்களா அப்படின்னு கேட்டா உடனே எல்லாம் வெளியிடல. அந்த 7 மணில இருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் கழித்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா காலை 11:35 மணிக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்டான பாரக் ஒபாமா மீடியா முன்னாடி ஸ்பீச்சுக்கு வர்றாரு. இந்த மாதிரி காலையில 11:30க்கு ஒரு ஸ்பீச்சுக்கு வரத பார்த்த உடனே ஒட்டுமொத்த அமெரிக்கால இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு மாதிரி சின்ன டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா எப்பயுமே பாரக் ஒபாமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஈவினிங் தான் பாத்தீங்கன்னா மீடியால வந்து சொல்லவே செய்வாரு. அப்படி சொல்ற இவர் எதுக்கு காலையில 11:30க்கு மீடியாக்கு வரணும்? சப்போஸ் 11:30க்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான
முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்குற அந்த ஒரு சமயத்துல பாரக் ஒபாமா சரியா 10 வருடங்களுக்கு முன்னாடி செப்டம்பர் 11 அட்டாக் ஏற்படுத்தி அதுல 3000 அப்பாவி மக்களை கொன்ற ஒசாமா பின் லாடனை இன்னைக்கு நம்ம சுட்டு கொன்று பிடிச்சிட்டோம், இதை நான் அபிஷியலா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸை வெளியிடுறாரு. இதை வெளியிட்ட உடனே ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே இதை செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி செலிப்ரேட் பண்றதோட இந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா ஒசாமா பின் லாடனோட பாடியை முறைப்படி இறுதி சடங்கு செய்யணும் இல்லையா? அப்படி இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னா அவர் எந்த நாட்டுக்கு சொந்தமோ அந்த நாட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் யுஎஸ் கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. சோ அதனாலே ஆப்கானிஸ்தான் நீங்க வாங்கிக்கிறீங்களா இல்லைன்னா பாகிஸ்தான் நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கிறப்ப பாகிஸ்தான் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏன்னாட்டு எங்களுக்கே தெரியாம எங்க நாட்டுக்குள்ள வந்து ஒருத்தரை சுட்டு பிடிச்சிட்டு அவருடைய பாடியை எங்களுக்கே திரும்பி தரீங்களா? அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் எங்க கவர்மெண்ட்டுக்கே தெரியாம அகதியா தான் வந்து தங்கி இருந்திருக்காப்ல. சோ அவரை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கவே எங்களை ஆள விட்டுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் எங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிடுறாங்க. சோ இவங்க 2 பேரை விட்டா பின் லாடன் பிறந்த இடமான சவுதி அரேபியாட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் சவுதி அரேபியாட்ட கேட்கறாங்க. ஆனா சவுதி அரேபியா அமெரிக்காவோட நட்புறவுல இருக்க நாடு இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்ப இவரோட பாடியை வாங்கி நம்ம நாட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கைவிரிச்சிடறாங்க. சோ இப்படி எந்த நாடும் வாங்காதனாலே ஒசாமா பின் லாடனோட பாடிக்கு இறுதி சடங்கு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அமெரிக்கா தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படுறப்பையும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அதுதான் நார்மலா ஒசாமா பின் லாடனுக்கு இஸ்லாமிய முறைப்படி இறுதி சடங்கு செஞ்சு சமாதியை எழுப்பினாலும் அந்த சமாதியை ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த சமாதிக்கு வருஷம் இறுதி சடங்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப் வரும். அந்த குரூப் எங்க தலைமை நாடா கொண்டீங்க, இப்படி கொண்டவங்களை நாங்க பழி வாங்காம விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளும் எடுப்பாங்க. அது தேவையில்லாம அப்பாவி மக்களை தான் பாதிக்கும். நம்ம எந்த விஷயத்தை அழிக்கணும்னு நினைச்சோமோ அது மறுபடி உருவாக வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலே நம்ம ஒசாமா பின் லாடனுக்கு லேண்ட்ல சமாதி அமைக்காம இவருடைய பாடியை வித்தியாசமா புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணி அவங்க கையில எடுத்த விஷயம் தான் கடல். எஸ், அப்படி முடிவு பண்ணோன்னே இவருடைய பாடியை நடுக்கடலுக்கு கொண்டு போய் அங்க இஸ்லாமிய முறைப்படி இறுதி சடங்கை செஞ்சு அவருடைய பாடியை ஒரு பேக்ல வச்சு அந்த பேக்கை சுத்தி கனமான சங்கிலியை சுத்தி நடுக்கடல்ல அப்படியே இறக்கிறாங்க. சோ இப்படி யுஎஸ் கவர்மெண்ட் இவருடைய பாடியை இறக்குற இடம் யாருக்கும் தெரியாது, நடுக்கடலையும் பாடியை தேடி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்ப யுஎஸ் கவர்மெண்ட் எதிர்பார்த்த அந்த ஒரு நோக்கமும் நிறைவேறுது இல்லையா? இப்படிதான் இந்த ஒரு மிஷனை யுஎஸ் கவர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவும் செய்றாங்க. சோ இந்த ஒரு நிகழ்வு பத்திய உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.